கூட்டத்தை தொடங்கும் முன்பு கூட்டத்தை தொடங்கும் முன்பு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெரியார் மண்ணில் நாம் பெரு வெற்றி பெற்றுவிட்டோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்தை எதிர்த்து போட்டிட்டு அத்தனை பேரும் டெபாசிட் இழந்திருக்காங்க என்ற வெற்றி செய்தியை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் நாசர் அவர்களே, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் சந்திரன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் கழகத்தின் ஆதிதிராவிடர் நலக்குழுவுடைய செயலாளருமான அருமை சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்களே, திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் விஜி ராஜேந்திரன் அவர்களே, வணக்கத்திற்குரிய ஆவடி மேயர் உதயகுமார் அவர்களே, ஆவடி மாநகரத்துடைய பொறுப்பாளர் சன் பிரகாஷ் அவர்களே, மாநில மாவட்ட கழக நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய கழக நகர கழக பகுதி கழக பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, வார்டு கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, கழகத்தின் துணை அமைப்புகளாம் தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, இலக்கிய அணி, விவசாய அணி, வழக்கறிஞர் அணி போன்ற பல்வேறு அமைப்புகளை கட்டி காத்து வருகிற கழகத்தினுடைய செயல் வீரர்களே, தொகுதி பார்வையாளர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய வடக்கு பகுதியுடைய செயலாளர் நாராயண பிரகாஷ் அவர்களே, பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாம கண்டன கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நடத்திக்கிட்டு இருக்கோம் என்று சொல்வதை விட நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மிகவும் வேதனையோடு அந்த மனநிலையோடு இந்த கூட்டத்தை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தொண்டை மண்டலத்தோட நுழைவு வாயிலா ஜார்ஜ் கோட்டைக்கு வழித்தடம் அமைச்ச மாவட்டம் தான் இந்த திருவள்ளூர் மாவட்டம் என்பது மறந்துட முடியாது. தமிழ்நாட்டு உரிமைகளுக்கான போராட்டமும் பிரிக்க முடியாத ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. மொழிவாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்போ அன்று நடந்த எல்லை போராட்டத்தில் இந்த மாவட்டத்திற்கு முக்கிய பங்கு உண்டு. திருத்தணி தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம்னு
மாபோசி அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டத்தில் நாமும் இணைஞ்சு போராடணும். சித்தூர் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் திருத்தணி தமிழ்நாட்டுக்குத்தான் சொந்தம்னு தீர்மானத்தை நிறைவேற்றினதோடு மட்டுமில்லாமல் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வச்சார் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாபோசி அவர்கள் அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள். தமிழ்நாடு முழுக்க ரயில் மறியலை அறிவித்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். திருத்தணியை காக்க தமிழ்நாடு முழுக்க ரயில் போர் நடத்தி கைதான இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் உள்ளிட்ட எல்லோரும் சிறையில் வைக்கப்பட்ட காரணத்தால் கழகத்துடைய பொறுப்பாளரா மதிப்பிற்குரிய ஏஜி அவர்கள், ஏ கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஏஜி அவர்கள், அவரைத்தான் அன்றைக்கு அண்ணா அவர்கள் நியமித்தார்கள். நம்மளோட போராட்டத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுக்க 17 இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. அதுல 4 தொண்டர்கள் மரணமடைந்தாங்க. இப்படி திருத்தணிய அன்றைக்கு காத்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமையை குரல் கொடுக்க ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்தை, கண்டன பொதுக்கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாகவும் எழுச்சியோடும் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு நாசர் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். இளைஞரணி உருவான காலத்திலிருந்து என்னோட தோள் கொடுத்து நிற்கிற தோழன் தான் நாசர் அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊர்லயும் கழகக்கூடி கம்பீரமாக பறக்குது. அதை ஏற்றி வைக்க நான் கிராம கிராமமாக போனப்போ என் கூட இருந்தவர் தான் நம்முடைய அருமை நண்பர் நாசர் அவர்கள். அன்றைக்கு எப்படி பார்த்தேனோ அதே துடிப்போடும் பரபரப்போடும் இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக துணை நிற்கக்கூடிய சந்திரன் உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் முன்னணியினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுடைய ஆதரவால, உங்களுடைய உழைப்பால உருவானதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கு நான் என்றென்றைக்கு நன்றி உடையவனாக இருப்பேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்கினாங்க. மக்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை இந்தியாவோட முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுத்து வருகிறோம். அது ஊடகங்களை வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி, தனியார் அமைப்புகள் வெளியிடக்கூடிய சர்வேக்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குன்னு இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலங்களோட பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்கு உயர்ந்திருக்கு. 2030ஆம் ஆண்டிற்குள்ளாக $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடையணும்னு ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை வச்சுக்கிட்டு நாள்தோறும் உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதார குறியீடுகள் எல்லாத்தையும் தமிழ்நாடு வளர்ச்சியை எப்படி இருக்கு? வறுமை இல்லாத மாநிலமாக, பட்டின சாதிகள் அறவே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல
10 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வர்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வளர்ச்சியோட ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். முத்தாய்ப்பான சில திட்டங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மாசம் 1000 ரூபாய், ஒரு ஆண்டுக்கு 12,000 ரூபாய். 1,16 லட்சம் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்கிறோம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதல்வர் திட்டத்திலையும் ஆண்டொன்றுக்கு 12,000 ரூபாய் வழங்குகிறோம். பெண் விடுதலைக்கு அச்சாரமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவங்க இலவசமாக பயணம் செய்ய விடியல் பயண திட்டம். அவங்க பாதுகாப்பா வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் தங்குவதற்கு தோழி திட்டம், ஹாஸ்டல், பெண்களுக்கு என்று தனியாக தோழி திட்டம் என்கிற பெயரிலே விடுதிகள். இன்னும் சொல்லணும்னா அமைதியான பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறதுனால அதிக அளவு பெண்கள் வேலைக்கு போற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கு. அடுத்து வருங்கால தலைமுறை வலிமையான தலைமுறையா வளர்வதற்கு சத்தான சுவையான காலை உணவை கொடுக்கிறோம். தமிழ்நாட்டு மாணவர்கள்னா உடனே வேலை கொடுக்க அளவுக்கு நம்ம பசங்களோட திறமையை மேம்படுத்த நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி கொடுக்கிறோம். ஒன்றிய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டின் பல்வேறு திட்டங்கள் பாராட்டி இருக்கிறாங்க. எல்லா துறைகளையும் மேல் நோக்கி வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்து வருகிறது. இத்தகைய சூழல்ல தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒன்றிய அரசு மட்டும் இருந்திருந்தா தமிழ்நாடு இன்னும் வேகமாக வளர்ந்திருக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களான நீங்க முழுமையான வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு கொடுத்தது போல சில மாநிலங்களில் பெற முடியாத காரணத்தால் சின்ன வித்தியாசத்தில் மீண்டும் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி வந்துவிட்டது, கூட்டணி ஆட்சியாக வந்துடுச்சு. மூச்சுக்கு மூச்சு என்ன சொன்னாங்க, 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னாங்க. இறுதியில் என்னாச்சு, 240 இடங்கள் கிடைச்சது அவங்களுக்கு. கடைசியில கூட்டணி கட்சியோட தயவோட ஒரு மைனாரிட்டி அரசை தான் அமைக்க முடிந்தது. ஆனாலும் பாஜக அரசு தன்னுடைய பாசிச சர்வாதிகார எதேச்சதிகார தன்மையை விட்டு இறங்காம பழையபடியே நடந்திருக்கிறது தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மதவாத அரசியலை நடத்தி மக்களை ஒரே மயக்கத்தில் வச்சு அரசியல் ரீதியாக லாபம் அடையலான்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது செஞ்சு மாநிலங்களுக்கு திட்டங்களை தந்து வளரணும் என்ற நினைப்பே பாஜகவுக்கு வராது. மதவாத அரசியல் மூலமா மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு அறுவடை செஞ்சு காலத்தை ஓட்ட நினைக்கிறாங்க. அதனாலதான் ஒன்றிய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கை வெற்ற அறிக்கையாக இருக்கு. ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுவும் இல்லை. திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும், தமிழ்நாட்டை ஏமாத்தினான்னு நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ புதுசா தெலுங்கு கவிதையை மேற்கோள் காட்டுகிறார். நாடு என்றால் வெறும் மண் அல்ல, அது மக்கள் தான் என்பதை அப்பாராவ எழுதின அந்த கவிதையோட பொருள். அந்த மக்களுக்காக என்ன அறிவிச்சாங்க, எதுவும் இல்லை. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீள் ஏதுன்னு சொல்லுவாங்க. பேரு தான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் பேரு என்னவோ ஒன்றிய பட்ஜெட்.
இந்தியாவுக்கான பட்ஜெட், வளர்ச்சி பட்ஜெட். ஆனா எதுவும் அதுல இருக்காது. அனைத்து பகுதிக்குமான வளர்ச்சியை உறுதி செஞ்சிருக்கிறதா பிரதமரும் நிதியமைச்சரும் சொல்றாங்க. எல்லா பகுதியோட பேரும் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கா? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு பதில் சொல்லுங்க. ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து தரப்பினரையும் ஏமாத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு. உழவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் 4 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முக்கியமான கோரிக்கையை குறைந்தபட்ச ஆதார விலைக்கான அறிவிப்பு இதுல இல்ல. கல்விக்கு மொத்தமே 2.3% விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. சுகாதாரத்துக்கு மொத்தமே 1.8 விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. பாதுகாப்பு துறைக்கு 4.91 லட்சம் கோடி ரூபாயும், உள்துறைக்கு 2.33 லட்சம் கோடி ரூபாயும் கொடுத்தவங்க சமூக நலத்துறைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மக்கள் வளர்ச்சியில இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதற்கு இதை விட வேறு சாட்சி வேணுமா? பட்டியல் பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடும் குறைவு, புதிய வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள் இல்ல, காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100 விழுக்காடு அதிகப்படுத்துறது மூலமா LIC ஒழிக்க முயற்சி செய்யறாங்க. உர மானியத்தை குறைச்சிட்டாங்க. பெட்ரோலிய பொருள்களுக்கான மானியத்தை குறைச்சிட்டாங்க. சமையல் எரிவாயு மானியத்தை குறைச்சிட்டாங்க. பொருளாதாரத்தை வளர்க்கிற திட்டங்கள் இல்ல, பொருளாதார ஏற்றத்தாழ குறைக்கிற முயற்சிகள் இல்ல, நிதியை குறைக்கிற திட்டங்கள் இல்ல. இந்த நிதிநிலை அறிக்கையுடைய மிகப்பெரிய சலுகையாக அவங்க சொல்வது 12 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் கொண்டவங்களுக்கு வருமான வரி இல்லைன்னு சொல்லப்படுது. இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 140 கோடி. அதுல 2 விழுக்காட்டுக்கு குறைவான மக்களுக்கு தான் சலுகை தானே தவிர வேற இல்ல. இதையே பெரிய சாதனையாக காட்டுறாங்க. அனைத்து மாநிலங்களுக்கான ஒன்றிய பட்ஜெட் சொல்லிட்டு பீகார் பீகார் பீகார்னு 6 முறை சொல்லுகிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன காரணம்? ஏன்னா அங்கதான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது விரைவில். கடந்த முறை நிதி அறிக்கையில் என்னாச்சு? ஆந்திரான்னு அறிவிச்சாங்க. அங்க சட்டமன்ற தேர்தல் வந்தால் அப்படி சொன்னாங்க. இப்ப பீகார்ல தேர்தல் வரப்போகுது என்பதால பீகார்னு சொல்றாங்க. பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ திட்டங்களை ஒதுக்க வேணாம்னு நான் சொல்லல. எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கான புதிய சிறப்பு திட்டம் உண்டா? இல்ல. தமிழ்நாட்டுக்கான புதிய ரயில்வே திட்டம் உண்டா? இல்ல. ரயில்வே திட்டங்களுக்கான நிதியாவது அதிகம் கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி உண்டா? இல்ல. பெஞ்சல் புயலுக்கு இழப்பீடு உண்டா? கிடையாது. மிக்ஜாம் புயலுக்கு இழப்பீடு உண்டா? அதுவும் கிடையாது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி உண்டா? கிடையவே கிடையாது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு நிதி இருக்கா? இல்ல. குடிநீர் திட்டத்துக்கு இல்ல. வீடு கட்டு திட்டத்துக்கு இல்ல. எதை எடுத்தாலும் இல்ல இல்ல இல்லதான். இதுக்கு பேர் பட்ஜெட்டா? நான் கேட்கிறேன், இதுக்கு பேர் பட்ஜெட்டா? மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பது பெருமையா, இல்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கிறது பெருமையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு இதை விட்டு விடுகிறேன். இந்த கேள்வியை கேட்டு நான் இத்தோடு விடுகிறேன். மாநிலங்களுக்கு நிதி தராத ஒன்றிய அரசு கடன் தருது. அது வட்டி இல்லாத கடனா? வடக்குல நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டி கிடையா? அப்பா தன் பிள்ளையோட படிப்புக்கு உடைக்கு உணவுக்கு பணம் தராம கடன் தரேன்னு சொல்ல முடியுமா? அப்படி கொடுத்தா அதுக்கு பேரு குடும்பமா?
கேட்போமா மாட்டோமா? மாநிலங்களை ஒருங்கிணைச்சு ஆட்சி செய்கிற ஒன்றிய அரசானது மாநிலங்களுக்கு நிதி வழங்காம கடன் தரன்னு சொல்றதுக்கு பேர் ஆட்சியா? இதுதான் கூட்டாட்சியா? இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இப்படித்தான் சொல்லுதா? சட்டப்படி ஆட்சி செய்றீங்களா இல்ல உங்க இஷ்டப்படி ஆட்சி செய்றீங்களா? இந்திய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது ஏன்? தமிழ்நாடுல பாஜகவுக்கு பிடிக்கலையா? பாஜகவுக்கு வாக்களிக்காத மக்கள் வாழ்கிற மாநிலம்னு நிதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய பாஜக அரசுக்கு நான் சொல்றதெல்லாம், நீங்க நிதியை கொடுக்காம இருக்கலாம், ஆனால் நாங்க நீதியை அடையாமல் விட மாட்டோம். நீங்க வேணும்னா வஞ்சிக்கிறவங்களாக இருக்கலாம், ஆனா நாங்க வாழ வைக்கிறவங்க. ஒரு ஆளுநர் நீங்க அனுப்புனீங்களே RN ரவி, தமிழ்நாட்டை, தமிழ் முன்னோர்களை, தமிழ் மொழியை அவமானப்படுத்துறதே வழக்கமா வச்சுக்கிட்டு செயல்படுகிறார். ஏதோ புதிய அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற புது புது அர்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு. கவுண்டமணி காமெடி ஒண்ணு வருமே, அவர் சொல்றது இங்கே புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிற வகையில தமிழ்நாடு குறித்து தவறான எண்ணங்களை, கெட்ட உள்நோக்கத்தோடு அவர் பேசிட்டு வரார். தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறாங்கன்னு எந்த ஆதாரத்தோடு பேசுகிறார்? அப்படி போகணும் என்பதுதான் அவருடைய கெட்ட எண்ணமாக இருக்கு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையை பாராட்டுது. ஆனால் ஆளுநர் ரவியுடைய பாராட்டு நமக்கு தேவையில்லை. ஒரு மேடையில் பேசுகிறார், பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக சென்னை இல்லைன்னு சொல்றார். அதே ஆளுநர் ரவி அவர்கள் இன்னொரு மேடையில பாதுகாப்பான நகரம்னு சொல்றாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசுறார். பாதுகாப்பு இல்லாத மாநிலம் ஆளுநர் சொன்னத 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்களே மறுத்திருக்கிறார். சென்னையில ஒரு வர்த்தக நிகழ்ச்சியில உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார், பத்திரிகைகள் தெளிவாக வந்திருக்கிறது, ஆங்கில பத்திரிகை வந்திருக்கிறது, தமிழ் பத்திரிகை வந்திருக்கிறது, தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரம் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்துன்னு பாராட்டி இருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் 2,50,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாயை ஈட்டுது. மோட்டார் வாகன உற்பத்தியில திருப்பரம்பதூர் நாட்டிலேயே, திருப்பரம்பதூர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலையை பார்க்கிற போது நாட்டிலேயே 30 விழுக்காடு அளவுக்கு பங்கு செலுத்துது. சென்னை தான் உலகினுடைய புதிய டெட்ராய்ட் நகரமாக உருவெடுத்திருக்கு. ஆண்டுக்கு 50,000 திறமைமிக்க பொறியாளர்களை உருவாக்குது. சாலைகளும் மெட்ரோ ரயிலும் சிறப்பா இருக்கு. நகர்ப்புற வளர்ச்சியில் இந்தியாவுக்கு சென்னை தான் ரோல் மாடல். இதையெல்லாம் சொன்னவர் யார்? பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் மொட்டமாக பேசுகிறார். அப்படின்னா அவர் என்ன கெட்டதாக இருக்கு? ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வருகிறார், அவைக்கு வருகிறார். மாநில அரசு தயாரித்து தர அறிக்கையை படிக்க வேண்டியதுதான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை. அதை கூட செய்யாம முரண்டு பிடிக்கிறார். 3 நாட்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார். ஆளுநர் செய்கையை கண்டித்து பேசி இருக்கிறார். ஒன்றிய அரசு தயாரித்து வழங்கின உரைய பிரதமர் பேசுகிறார். ஒன்றிய அரசு தயாரித்து வழங்கின உரைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த அவையிலே வாசித்தார். அதே போல மாநில சட்டமன்றங்கள்ல அந்தந்த மாநில அரசுகள் வழங்கக்கூடிய உரைய
ஆளுநர்கள் வாசிக்கிறதும் நாட்டின் மரபு. குஜராத்தில் நான் முதலமைச்சராக இருந்தப்போ, யாரு மோடி சொல்லுகிறார், குஜராத்தில் நான் முதலமைச்சராக இருந்தப்போ எங்க அரசு தயாரிச்சு கொடுத்த உரைய அன்றைக்கு ஒன்றியத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி, காங்கிரஸ் ஆளுநர்கள் வாசிச்சாங்க. இதை யார் சொல்லுகிறார்? பிரதமர் அவர்கள் அழுத்த நிறுத்தமாக அவையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்படும் என்கிற உண்மையை பிரதமர் மோடி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில நான் கேட்கிறேன், இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஆளுநர் ரவி அவர்கள்? நீதிமன்றத்தில் இருக்க அந்த பிரச்சனை எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும். ஏற்கனவே அவருடைய அட்டூழியங்களை, அநியாயங்களை, சர்வாதிகாரத்தெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதி கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அவர் ஏதாவது தொடர்ந்து இருக்கணும். அவர் இருந்தால் தான் நமக்கு வேகம் வருது. நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன், 2026 திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும். அப்பதான் அது நமக்கு வசதி. அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அவரும் இருக்கணும். அவரும் இருக்கணும் தொடர்ந்து. 2 பேர் இருந்தா போதும். நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது, அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க. நான் கேட்க விரும்புவது, இவ்வளவு நடந்திருக்க பிறகு, பிரதமர்களே சொல்லியதற்கு பிறகு, நான் ஆளுநரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, ரவி திருந்தணும். வேற எதையும் கேட்கல. நான் பிரதமரை பார்த்து கேட்க விரும்புவது, நீங்க குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ என்ன கேட்டீங்களோ அதைத்தானே பிரதமராக இருக்க உங்ககிட்ட நான் கேட்க தோணும். ஆளுநர் இல்ல யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி யாரால் தடுக்க முடியும்? எந்த கும்பலாலும் அதை தடுக்க முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் குழப்பம் ஏற்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பி கலவரம் செய்யலாமா, வன்முறைக்கு வழி அமைக்கலாமா என்று செயல்படுறாங்க. பல்வேறு மதங்கள், சாதிகள், பழக்க வழக்கங்களை கொண்ட மக்களாக இருந்தாலும் தமிழர்கள் என்ற உணர்வோடு மக்கள் ஒற்றுமையா வாழ்ந்து வராங்க. அவரவர் கடவுள், அவரவர் நம்பிக்கை, அவரவர் விருப்பம், அமைதியா வாழ்ந்து வராங்க. இங்க எல்லா சமய விழாக்களும் தினமும் நடந்துட்டு தான் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, அமைதியா வீட்டுக்கு திரும்பி போறாங்க. ஆன்மீக வேற, அரசியல் வேறன்னு பகுத்தறிந்து பார்க்கிற மக்கள் வாழ்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. ஆன்மீகத்தை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துகிற தீய சக்திகளை நாம எப்பவும் ஏத்துக்க மாட்டோம். மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதேபோல் பிற மதத்தினர் உணர்வுகளையும் மதிக்கிறவங்களைத்தான் நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இத மக்கள் கொடுக்கிற பேட்டிகளே பார்த்திருப்பீங்க. இதை பற்றி என்னைக்குமே நான் சொல்ல விரும்புவது, மதவெறியா மாறாது. அதனால்தான் பாஜக ஆளுகிற மாநிலங்களைப் போல வன்முறை காடாக இல்லாம அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கு. இந்த அமைதியை சில சக்திகளால பொறுத்துக் கொள்ள முடியல. அதனால சீர்குலைக்க பார்க்கிறாங்க. நல்லிணக்கமும் நட்புணர்வும் தான் வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் வாழ்வியல் அறநெறியாக கொண்டு வாழும் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கிறது மூலமா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுடைய எண்ணம் ஈடேறாம். தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வர வேண்டிய நிதியை தர மாட்டீங்க. பேரிட நேரத்தில் கூட உதவி செய்ய மாட்டீங்க. ஆனால் எங்க மாநிலத்தில் அமைதியை மட்டும் கிடைக்க நினைப்பீங்களா? நீங்க ஏமாந்துதான் போவீங்க.
திருந்துங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் எச்சரிக்கிறார். ஒன்றிய அரசு தன்னுடைய மனப்பான்மை மாத்திக்கலனா மக்கள் மன்றத்தில் நாளுக்கு நாள் மரியாதையை நீங்கள் இழப்பீர்கள். கடந்த வாரத்தில் வருந்தத்தக்க 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கும்பமேளாவுக்கு போன பக்தர்களுக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாத காரணத்தால அந்த நெரிசல சிக்கி 48 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் 30 பேர் தான் அங்கே இறந்தாங்கன்னு பாஜக அரசு தப்பான கணக்கு சொல்லுது. ஊடகங்கள் என்று சொல்லுது 48 பேர் என்று சொல்லுது. இன்னும் கூடுதலாக இருக்குன்னு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்க. ஜேசிபி இயந்திரத்தை வச்சு உடல்களை எல்லாம் அகற்றினதாக சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். அதை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார், அனுமதிக்கல. கும்பமேளாவுக்கு வாங்கன்னு பக்தர்கள் அழைச்சிங்கள, அவங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்க வேண்டியது பாஜக அரசுடைய கடமை இல்லையா? உங்க மதவாத அரசியல் ஏன் மௌனம் ஆயிடுச்சு? அடுத்த மிகப்பெரிய கொடூர சம்பவம், அமெரிக்காவில் இருந்து 104 இந்தியர்கள் கையிலையும் காலிலையும் விலங்கு மாட்டி ராணுவ விமானத்துல திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு வந்தவங்க எல்லாம் பேட்டியை கொடுத்தாங்க. கண்ணீரை இன்றைக்கு வரவழைக்குது பார்க்கும்போது. இது தொடர்பா அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நடந்தத நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது நடந்ததை நியாயப்படுத்துகிற வகையிலே விளக்கம் அளிக்கிறார். இதுதான் இந்தியர்களை காப்பாற்றுகிற லட்சணமா? தன்னுடைய உலக பயணங்கள் மூலமாக இந்தியாவோட மதிப்பை உயர்த்திட்டதாக மாற்றிட்டு விஸ்வகுரு பிரதமர் மோடிக்கு 104 இந்தியர்கள் நடத்தப்பட்ட விதம் அவமானமாக தெரியலையா? அமெரிக்க அதிபர் தான் உங்க நண்பராச்ச, அவருக்காக அமெரிக்காவுக்கு போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணினீங்களே, அவர்கிட்ட இந்தியர்களை குறித்து பேசியிருக்க வேண்டாமா? உங்க இந்திய தேசிய அரசியல் மௌனமானத்துக்கு என்ன காரணம்? ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்ததை தவிர வேற எந்த நோக்கமும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இல்லைன்னு இதன் மூலம் தெரியுதா இல்லையா? ஒன்றிய ஆட்சியாளர்களை வஞ்சிக்கிறது உங்கள் வழக்கம், வாழ வைக்கிறது வளர்த்திருத்திருக்கக்கூடிய எங்கள் பழக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டா தீட்டு பட்டா தீட்டு மாதிரி தமிழ்நாடு சொன்னாலே தீட்டாகிடுமா? இயற்கை பேரிடரை தர முடியாத அளவுக்கு உங்களுக்கு இருப்பாயிடுச்சா? நீங்க மேல இருக்கீங்க, நாங்க கீழே இருக்கோம்னு நினைச்சு ஆணவத்தில் ஆடாதீங்க. மேல இருக்கக்கூடிய நீங்கள் அங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன காரணம்? கீழே இருக்கக்கூடிய வேர் பலமாக இருந்தால்தான் மேல மரம் வலுவாக வளர முடியும். நாங்க தான் ஜனநாயகத்தோட வேறு, மறந்துடாதீங்க. இன்னும் சொல்றேன், என்னால ஆனதை நான் செஞ்சிட்டேன், இனி டெல்லி தன்னால் ஆனதை பார்க்கட்டும்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அண்ணாவோட தம்பிகளான நாங்க கலைஞரால் வளர்க்கப்பட்டு நாங்க சொல்றோம், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சியுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்க தடைகளை கடந்து தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்போம். ஒன்றிய பாஜக அரசுக்கும் கடந்த காலத்தில் கொத்தடிமைகளாக நடத்திய தமிழ்நாட்டின் அனைத்து உரிமைகளையும் அடகு வச்ச அதிமுகவுக்கும் ஒட்டுமொத்தமாக பாடம் புகட்டக்கூடிய தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் அமைய போகுது. நாடாளுமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வெற்றி பெற்றதை போல சட்டமன்ற தேர்தலையும் முழு வெற்றி பெறுவோம். 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம். திமுக என்றென்றும் மாநில உரிமைகளுக்கான போராளி. இன்னைக்கு நாங்க முன்மொழிவத நாளைக்கு இந்தியாவே வழிமொழியும். நன்றி, வணக்கம்.